பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் கடைசி நேரத்தில் திமுக சர்க்கார் தேர்தல் வரப்போறதுக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு. கனிம வள கொள்ளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பாக 2 லைசன்ஸ் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒன்று மண்ணூர் கிராமத்தில் நேற்றைய தினம் இங்கே அரசு கல்குவாரியை ஏலம் ஆன்லைன் டெண்டர் என்கிற பெயரில் எந்த தொழில் செய்கிறவங்களையும் பங்கேற்கக்கூடாது, குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சருடைய வற்புறுத்தல் பெயரால் நேற்று ஒரு ஒப்பந்தம், நேற்று ஒரு ஆன்லைன் டெண்டர் நடந்திருக்குது. நாங்கள் அதை முன்கூட்டியே ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று, நடத்தக்கூடாது என்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 10 விவசாயிகள், அந்த கல்குவாரியை சுற்றி இருக்கிற 10 விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவித்து கலெக்டருக்கு ரிஜிஸ்டர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அமைச்சருடைய வற்புறுத்தலால் நேற்று ஏலம் நடந்திருக்கிறது. அதே போல் இது கேரள மாநில எல்லை மண்ணூர். இன்னொன்று புரைவளையம் வில்லேஜ், அதுவும் கேரள மாநில எல்லையில் ஒரு மந்திரி தமிழக அரசு அமைச்சர் 100 ஏக்கர் நிலம் வாங்கி பினாமி பெயரில் கன்னியம்மன் என்டர்பிரைசஸ் என்கிற பெயரில் ஊர் விவசாயிகள் அனைவரும், ஊர் மக்கள் அனைவரும் கிராம சபை கூட்டத்தில் ஆட்சேபனை தெரிவித்ததற்கு பிறகு அதையும் தாண்டி அந்த 20 ஏக்கர் நிலத்திற்கு இப்போ ஒப்பந்தம் கொடுப்பதற்கு முழு மூச்சா தனியார் கல்குவாரிக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கு, அனுமதி கொடுப்பதற்கு முழு மூச்சா கலெக்டர் தலைமையில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது 2க்கும் ஆட்சேபனை மனு தருவதற்காக நாங்கள் வருவதாக கலெக்டரிடம் அனுமதி கேட்ட கலெக்டர் வேற பணியாக வெளியில் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ டிஆர்ஓ கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் பொள்ளாச்சி நகரத்தில் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மிக அருகாமையில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் பார் இருக்குது. 3வதா பக்கத்திலேயே 2க்கு நடுவால் FL2 ஒன்றை கொண்டு வருவதற்கு, சில்வர் ரெக்ரியேஷன் கிளப் என்கிற பெயரால் கொண்டு வருவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஃபைல் வந்திருக்கிறது. அதை அந்த இடத்துல கொண்டு வந்தால் பள்ளி குழந்தைகளுக்கு இடையூறாகவும், நகராட்சி அலுவலகத்திற்கு இடையூறாகவும் அமையும் என்றும், போக்குவரத்துக்கு இடையூறாக அமையும் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதையும் தரக்கூடாது என்று ஆட்சேபனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். யார் அந்த நபர்னா மந்திரியுடைய பினாமிகள் தான் இதை முழு மூச்சா ஈடுபட்டிருக்கிறாங்க. கேரளா எல்லையில் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த துறை மந்திரி தான், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த துறை மந்திரி தான். அதிகமாக சாலை போக்குவரத்தோட தொடர்புள்ள மந்திரி. ஒரு மாதத்துல ஒரு மாசம் இல்லை, ஒரு வாரத்தில் தயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்களே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி கொடுத்துருக்குறோம். 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அது 20 ஏக்கருக்கு மட்டும் மூவ் பண்ணுறாங்க தனியார் குவாரிக்கு. பக்கத்துலேயே கேரளாவுக்கு டெய்லி ஒரு 1000 லோடு கொண்டு போகிறதுக்கு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அதே போல் இப்போ நேற்று வச்சது ஒரு டெண்டர் அது அரசு இப்போ கல்குவாரி. அது வேண்டான்னு சுற்று வட்டார விவசாயிகள் ஊர் மக்கள்லாம் சொல்லி தனித்தனியாக கலெக்டருக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருக்கோம். அப்படி நான் சொல்ல முடியாது. நான் ஃபோன் பண்ணும்போதே கலெக்டர் வெளியே தான் இருந்தார். அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பிஏஜிகிட்டோ டிஆர்ஓட்டோ கொடுங்கன்னு சொன்னார். நாங்கள் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே அவங்க தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு தவறுதலாக இந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தா மக்களை திரட்டி போராடுவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் பொள்ளாச்சி மட்டுமல்ல, கொங்கு மண்டலமே 21 சட்டமன்ற தொகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாபெரும் வெற்றி பெறுவோம். அதுபோக தமிழகம் முழுவதும் 210 தொகுதிகளில் அண்ணன் எடப்பாடியார் பெரும்பான்மை 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய செய்திகள். அதிமுக மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலே மக்களுக்கு நன்மை செய்யும். பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்கு, அது அவங்கள தான் கேட்கணும்.